தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் பேசியது என்பது மிக வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி. ஒரு முதலமைச்சராக இருந்து எப்படி வேண்டாலும் பேசலாமா? ஆல்ரெடி ஒரு பொது மேடையில் என் வாயில் நல்லா வந்துரும்ண்டார். ஆனால் இன்றைக்கு பேசும்போது ஒரு குட்டி கதை சொல்கிறேன் என்று சொல்லி எங்கள் அப்பாவை காணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செயலை செய்கிறாரு. நாங்கள் விஜய் அவர் இடத்துல என்ன கேட்குறேன்னு சொன்னால், நாளைக்கே எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் எங்கள் அப்பா கோபாலபுரத்தில் தான் இருக்கார், உங்கள் மகன் அவங்க அப்பாவை தேடிக்கிட்டு இருக்காரு, அவங்க அப்பாவை கண்டுபிடிச்சி தாங்க என்று உங்கள் இடத்துல கேட்டேன்னு சொன்னால் எங்கே நீங்கள் முகத்தை வச்சுப்பீங்க? எப்படி ஒரு முதலமைச்சராக இருந்து எந்த வார்த்தையை சொல்ல வேண்டுமோ அந்த வார்த்தையை சொல்லணும். ஆனால் இன்றைக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால், அண்ணா, காமராஜர், ஜெயலலிதா அவர்கள், கலைஞர் அவர்கள் போன்ற இருந்த சட்டமன்றத்தில் இன்னைக்கு சினிமா பாணியில் ஆக்ஷன் மோட் செய்து காட்டிக்கொண்டு இன்றைக்கு சட்டமன்றத்தை செய்து கொண்டிருக்கிறாரு. முதல்வர் இடத்துல என்ன கேட்குறேன்னு சொன்னால், இவங்க இப்படி காட்டுறீங்களே இந்த செயல், நீங்கள் ஆட்சிக்கு 40 நாளில் இந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு சீர்கட்டி நிற்கிறத, பெண்கள் 3 வயது பெண்கள் பாலியல் பலாத்காரம் ஈடுபட்டு பாதிக்கப்படுறாங்களே, இப்போ முதியவர் பாட்டி என்று சொல்லி அவருடைய சங்கிலியை அறுத்து செல்றாங்கல்ல, பல பேர் இன்னைக்கு வெட்டி படுகொலை செய்யப்படுறாங்க. அவங்களுக்கெல்லாம் இப்படி காட்டுறீங்களா? அவங்களுக்கு இந்த செய்கை செய்யறீங்களா? இல்லை 41 பேர் கரூரில் நீங்கள் வந்தது காரணத்துக்காக வேண்டி உங்களுடைய ரசிகர்கள் இறந்து போனார்களே, அவர்கள் இறந்து போனதுக்கு இந்த செய்கை காட்டுறீங்களா? எந்த அடிப்படையில் இந்த செய்கை நீங்கள் காட்டுறீங்க? உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது இந்த செய்கை காட்டுறதுக்கு? நீங்கள் ஆட்சிக்கு 41 நாளில் இந்த அளவிற்கு கிட்டத்தட்ட ஒரு நாளில் மட்டுங்க 24 மணி நேரத்தில் 12 பாலியல் பலாத்காரம் நடந்து ஒரு சாதனையே உங்கள் ஆட்சியில் நீங்கள் நடைமுறைப்படுத்திருக்கீங்க. அத்தனை பேரும் பெண்கள், பெண்கள் இல்லாமல் சிறுமிகள், 3 வயதுக்கு கீழ்பட்ட சிறுமிகள். அப்போ அப்படிப்பட்ட ஒரு கட்சி ஆட்சியை வைத்துக்கொண்டு, ஒரு கரைப்படைந்த ஆட்சியை நீங்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டு நீங்கள் செய்கை செய்வீங்களா? இப்படி செய்கை செய்வதுக்கு என்ன தகுதி இருக்குது உங்களுக்கு? அப்போ நீங்கள் ஒரு முதலமைச்சராக இருந்து எந்த மரபின் அடிப்படையில் ஒரு சட்டமன்றத்துக்குன்னு ஒரு இது இருக்குது, சட்டமன்றத்தில் எப்படி பேசணும், என்ன மாதிரி உங்கள் சினிமாவில் நடிக்கிற மாதிரி, சினிமாவில் ஆக்ஷன் காட்டுற மாதிரி அங்கே போய் செய்யாதீங்க. ஏன்னா இங்கே பல தலைவர்கள் பல சிறைகளில் பல கஷ்டத்தில் தமிழ்நாட்டை காக்க வேண்டும் சொல்லி பல போராட்டத்தின் அடிப்படையில் வெற்றி பெற்று வந்த தலைவர்களுடைய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடம் அது. அந்த இடத்துல உங்கள் சினிமா பணியில் எப்படிலாம் செய்வீங்க என்று சொன்னால் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. எப்படிப்பட்ட முதல்வரை நாம் தேர்ந்தெடுக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் உங்களுக்கு பதிலடி தருவார்கள்.